வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவு நிலை, மனோநிலை உயர்ந்திருந்தா அந்த அன்பு நிலை, அருள் நிலை உயர்ந்தா இதை செய்வாங்கன்னு. அது மாதிரி சுவாமிஜி கிட்ட அந்த அறிவு திருக்கோயிலுக்கு மனை வாங்கிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சுவாமிகிட்ட போனோம். அப்பவே கடன்ல நிற்கிறோம். 12 லட்சம் ரூபாய் மனை. 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கியிருக்கோம். 8 லட்சம் ரூபாய் கடன். பிளஸ் பண்ணிட்டு சுவாமிஜி, கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிங்க, அது தானா கேட்டு வாங்கிக்குவோம் கடைக்கால் போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு மனசுக்குள்ள உதப்பு. இவர் மகான், இவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் தான் பணம் கையில இருந்தது, 8 லட்சம் ரூபாய் பணம் போட்டு வாங்கியிருக்கோம் 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த கடனை எப்ப அடைக்கிறது? இவர் பாட்டுக்கு கடைக்கால் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் காலத்தால அந்த கடனும் அடைக்கப்பட்டு இன்னைக்கு 3 தலங்கள். ஒரு தலம் 3000 சதுரடியாக ஒரு 1.5 கோடி ரூபாயில பிரம்மாண்டமான ஒரு அறிவு கோயில் தஞ்சையில எழும்பியிருக்குன்னா அது சுவாமியோட பிளஸிங்ஸ். ஆனாலும் கூட சுவாமிஜி கையாலே திறந்து வச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம்னு நினைப்போம். அவருடைய பிளஸிங்ஸ் மேல இருந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு நினைவு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைவாக ஒரு விஷயத்த சொல்லலாம். தமிழ் பல்கலைக்கழகத்துல அதனோடு இணைந்து முதலாக வேதாத்திரிய இலக்கிய கருத்தரங்கு தொடங்கினது தஞ்சையில. அந்த மாதிரி மகரிஷி அவர்கள் இருக்கும் காலத்துல, கடைசி காலத்துல பன்னாட்டு கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் செமினார் ஒன்று தமிழ் பல்கலைக்கழகத்திலே நடத்தணும். 2 நாட்கள், சனி ஞாயிறு முழு நாட்களும். மார்ச் மாதம் கடைசி வாரம் 2006. தலைவர் எஸ்கே மையா வந்துட்டாங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. வந்து கார்ல இறங்கணும்னு சொல்லாங்க. சாமிஜிக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிட்டு இருக்கு, டயாலிசிஸ் நடக்குது, கேஜியில் அட்மிட் ஆயிருக்காங்க சாமிஜி. நான் மத்தியானம் வரைக்கும் இருக்க முடியாது, இனாகரேஷன் முடிஞ்சவொடனே கிளம்பிடுவேன். அப்ப சுவாமிஜி பிளஸிங்ஸ் கொடுத்தாங்க. என்னுடைய உடல்நிலையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், கருத்தரங்க நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த நேரத்துல பாருங்க அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு. டாக்டர்ஸே கூட சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அப்படியே அமைதியா உறக்க நிலையில, அதாவது கோமா மாதிரி கூட படுத்திருந்தா கூட அவரு உலக அமைதி, உலக அமைதி, உலக சமாதானம், அதையே தான் பேசிட்டே இருக்காரு. அவருடைய வாய் அதை அப்படியே மர்மர் பண்ணிக்கிட்டே இருக்கு, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு அப்படிம்பா. அதே மாதிரி பன்னாட்டு கருத்தரங்கம் தொடங்கி வச்சு 2 நாட்களும் முழு நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டர்ல நடந்தது. அதாவது ஒரு காலில் ஒரு மாதிரி கருத்தரங்குனா அப்படி ஒரு பியூட்டிஃபுல் கருத்தரங்கு நடந்தது கிடையாது. அதுல வேதாத்திரி கருத்துக்களை எல்லாரும் கட்டுரையாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 5 வால்யூமா இருந்தது. அந்த 5 வால்யூமும் அப்பவே ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ ஆச்சு. அந்த பணத்தை நம்ம தலைவர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக தலைவர் எஸ்கே மையாவே அதை நன்கொடையாக கொடுத்து வேதாத்திரி பதிப்பகத்திலிருந்து அது பதிப்பிக்கப்பட்டது. அந்த வால்யூம் அத்தனை பேருடைய கருத்துக்களும் அதில் இருக்கு. அந்த 2 நாள் கருத்தரங்கு மிக செழுமையாக நடைபெற்றது. சனி ஞாயிறு நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, எல்லாரும் அவங்கவுங்க இல்லத்துக்கு போயிட்டாங்க. திங்கட்கிழமை ஒரு நாள் அவங்கவுங்க வீட்டுல ரெஸ்ட். செவ்வாய்க்கிழமை மதியம் 12:20க்கு சுவாமிஜி மகா சமாதி அடைந்தார். எப்படிப்பட்ட ஒரு கருணையான உள்ளம் பாருங்க. நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடந்தா கூட எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நிகழ்ச்சி எப்படி நடத்துறது, எங்க போறதுன்னு. நிகழ்ச்சி நடத்த முடிஞ்ச பிற்பாடு இந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறதா, ஆழியார் போறதா நினைப்பாங்க. எல்லாரும் இல்லத்துக்கு போய் செட்டில் ஆன பிற்பாடு செவ்வாய்க்கிழமை சுவாமிஜியினுடைய ஆன்மா பிரிது. அத்தனை பேரும் போனோம். எனக்கு மத்தியானம் டாக்டர் லட்சுமணனையே போன் பண்ணாங்க. போன்ல ஒரே கதறல், சரவணன் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. சாமிஜி நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. போன்லயே அப்படி ஒரு சவுண்டு கொடுத்துருக்கேன் நான். இங்க இருந்து யாரு இறந்து போனதுக்கும் அழவே இல்லை. குடும்பம் வரைக்கும் ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்கு. சாமிஜி மறைஞ்ச பிற்பாடு ஒரு கதறல். என்னையே புறப்பட்டு வாரி சொல்லிட்டு ஆழியார் போனா சாமிஜி உட்கார. ஆனா அந்த வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் போட்டு ஓம் சாந்தி போட்டா அத்தனை பேரும் தம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க அடக்க முடியாம. எல்லா மகான்களும் பார்த்துட்டு போனாங்க. எல்லா அமைப்புகளிலிருந்து எல்லாரும் வந்தாங்க. அத்தனை பேரும் பார்த்துட்டு தான் போனாங்க. கடைசியில சமாதி அடையறதுக்கு சாமிஜிக்கு இடம் தயார் பண்ணி, இடம் சூட்டபிளா இருக்கான்னு பார்த்து இடத்த கொண்டு போய் சமாதிக்காக இறக்க போறாங்க. நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப எட்டி உட்காந்துட்டேன். நம்ம கண்களால பார்க்க முடியாத ஒரு சூழல். இது எல்லாம் நிறைவு அப்படிங்கிறது பெருசு இல்ல. சுவாமிஜி மறைந்த பிற்பாடு ஆசிரியர் பயிற்சி நடக்குது. அந்த ஆசிரியர் பயிற்சியில சுவாமிஜி பிளஸிங்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும். கடைசியில உங்க கைகள்ல எல்லாம் தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஆற்றல் கொடுப்பாங்க. இப்ப யார் கொடுக்கறது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. சரி, ஒருத்தருக்கு 2 பேரை கொடுக்கணும். ஒரு 5-6 பேராசிரியர் ஸ்டேஜ் மேல ஏறி அத்தனை பேரும் பிளஸிங்ஸ் கொடுத்தாங்க. ஆற்றல் கொடுக்குறோம் உங்களுக்குன்னு சொல்லி.
அது போல ஒரு தடவையே 2 தடவை நடந்த உடனே அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சாமிஜி பிளஸ் பண்ணக்குள்ள ஒரு வீடியோ போட்டோமே, அந்த வீடியோவை போடுவோம்னு அடுத்த ஆசிரியர் பத்தி போட்டாங்க. எல்லாருக்குமே ரியல் ஷாக். நேரடியாக சாமிஜி இருந்து பிளஸ் பண்ணும் பொழுது எப்படி இந்த ஆற்றல் வருமோ அது போல சாமிஜியோட வீடியோ போட்டவுடனே அந்த கைகள்ல இருந்து அவ்வளவு ஆற்றல் வந்தது. பேராசிரியர்களோட எல்லாருக்குமே ஷாக். உண்மையிலேயே அமரரான பிற்பாடும் சாமி சொன்னாங்கள், ஆனால் இந்த வான்காந்த அலைகளில் நிறைந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது போல ஒரு வீடியோ போட்டா கூட அந்த கைகளில் இருந்து ஆற்றலை கொடுத்து இந்த ஆசிரியர்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை அவர்களுடைய பெருமையை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பார்ஷியலா நம்ம கடைசி நேரத்துல கொஞ்சம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க சொல்லுவாங்க, ஊற்றெடுத்து வருவது போல அது ஊறிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு இன்பமான ஒரு மனோநிலை, பேரின்ப ஒரு மனோநிலை, குருவையே நினைத்து நினைத்து உருகக்கூடிய ஒரு நிலை. அவருடைய ஆசைகள் என்றென்றும் மனவளக்கலை நண்பர்களிடம் நிறைந்திருக்க வேண்டும். இந்த காலத்துல உங்களோடு அருள் தந்தை அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம், அவர் செலுத்திய அந்த அன்பை எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த அருள் பேராற்றலுக்கு அருள் தந்தை அவர்கள் நன்றிகளை கவனிக்கிறார். உங்களுடைய பொன்னான காலத்தை என்னோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்து. மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.